வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர் பிரிண்டர். லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம கலர் பிரிண்டரை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எது பெஸ்ட், ரெண்டாவது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, மூணாவது வந்து இங்க் டேங்கா கேட்ரிட்ஜ் டைப்பா, நாலாவது வந்து சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அஞ்சாவது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது. ஃபர்ஸ்ட் வந்து எது பெஸ்ட்டுன்னா ஹெச்பி, கேனான், எப்சன் இந்த மூணுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்னோட சஜஷன், இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், என்னோட கஸ்டமர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது உங்களுக்கு. கெனான் வந்து நல்லாயிருக்கும். கேட்டேஜ் டைப்பாக போனாலும் சரி, இன்டேங்க் டைப்பாக போனாலும் சரி. ஹெச்பி அதுக்கப்புறம் எப்சனில் கேட்டேஜ் டைப் கிடையாது. ரெண்டாவது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. யூசர் ஃப்ரெண்ட்லியில் கெனான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வந்து அதோட எப்படி ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணலான்றது வந்து கெனானில் வந்து நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லி தான், மேக்ஸிமம் யூசர் ஃப்ரெண்ட்லி. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹெச்பி பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்திங்க. கெனான் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மி. ஸோ உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லினா கெனான் தான். மூணாவது வந்து இங்க் டேங்க் டைப் இல்லை கேட்டேஜ் டைப். நீங்கள் வந்து எனக்கு அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, கொஞ்சம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேட்டேஜ் டைப் போயிடலாம். அது வந்து ஒரு 5000 3000 ஆஃபர்ஸில் நிறைய வரும். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கேட்ரிட்ஜ் டைப் பொறுத்த வரைக்கும் ஹெச்பி, கெனான் ரெண்டுமே இருக்கும். எப்சனில் கேட்ரிட்ஜ் டைப் கிடையாது. இங்க் டேங்க் பொறுத்த வரைக்கும் மூணுமே இங்க் டேங்க் இருக்கும். இதில் ரொம்ப காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி தான் காஸ்ட். ஹெச்பியும் எப்சனும் காஸ்ட்டு ஜாஸ்தி. கெனான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது ஹெச்பியும் பொறுத்த வரைக்கும், கெனான் பொறுத்த வரைக்கும், எப்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இங்க் டேங்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஒரிஜினல் இங்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த இங்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கம்ஃபர்டபுள் இங்க் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஒரு இங்க்குக்கும் டென்சிட்டி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஒரிஜினல் இங்க் வாங்குறதுக்கு, நான் லோக்கலில் வாங்கி கம்ஃபர்டபுள் இங்க் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பிரிண்டரே வந்து ரொம்ப செலவு வச்சிடும். ஸோ நீங்கள் டேங்க் டைப் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் இங்க் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் கெனான், எப்சன். ஹெச்பி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஹெச்பி வந்து கெனான் ஹெச்பி வந்து இங்க் டேங்க் யாரும் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே கெனான், எப்சன் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கெனான் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. எப்சனை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. கெனானை விட பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. கெனான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். சரிங்களா? எப்சன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும், அதுவே கிளியர் பண்ணிக்கும். பிரிண்ட் ஹெட் க்ளீன் பண்ணுறதுலேருந்து அது வந்து ப்ராப்பராக வந்து அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே அது வந்து எப்சன் பண்ணும். ஸோ கெனான் வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. ஹெட் ப்ராப்ளம் சம்திங் ஏதாவது வரவே வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனா இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதுலையும் இருக்குது. டேங்க் டைப் போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரெஸ்ட்டில் விடவே கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு 2 காப்பி 3 காப்பி, அதாவது தேவை இல்லைன்னா 3 காப்பி 2 காப்பி எடுக்கலாம். வாரத்தில் 4 டைம் 5 டைம் அதை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகும். டேங்க் டைப்பாக இருந்ததுன்னா அதை ரெஸ்ட்டில் விடக்கூடாது. நிறைய பிரிண்ட் எடுக்கிறவங்க மட்டும் டேங்க் டைப் போங்க. இல்லை எனக்கு வந்து அப்பப்போ தான் தேவைப்படும் அப்படின்றவங்க கேட்ரிட்ஜ் டைப் போயிடுங்க. கேட்ரிட்ஜ் டைப் போனாலும் அதே காஸ்ட்டு தான் ஆகும். இங்க் டேங்க் போனாலும் அதே காஸ்ட்டு தான் ஆகும். மெயின்டைன் பண்ணுறதுல சொல்கிறேன். கேட்ரிட்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா புது கேட்ரிட்ஜ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். இங்க்கு காலி ஆயிடுச்சுன்னா புது இங்க்கு, அது ஒரிஜினல் இங்க் வாங்கி நம்ம ஃபில் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதிகமாக பிரிண்ட் எடுக்கணும்னா இங்க் டேங்க் போகலாம், கம்மியாக பிரிண்ட் எடுக்கணும்னா கேட்ரிட்ஜ் டைப் போகலாம். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் உங்களுக்கு எது பெட்டர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குங்க. இல்லை புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கெனான், அதுக்கப்புறம் எப்சன். ஹெச்பி வந்து நிறைய காசு இருக்கவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. கெனான் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாம்.
ஐ மீன் ஸ்கூலுக்கு தேவைப்படும், ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறைய பேர் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் வச்சிருந்து இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் விட்டுட்டா தான் அது ப்ராப்ளமே ஆகும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா உள்ளே இருக்க கேட்ரேஜை வந்து வெளியில் எடுத்துருங்க. அதாவது கேட்ரேஜ் டைப்பில் சொல்கிறேன். இங்க் டேங்க்கில் அப்படி பண்ண முடியாது. கேட்ரேஜ் டைப்பில் கேட்ரேஜை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருங்க. ஒரு 10 டேஸ், அப்புறம் ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். தேவைப்படும் போது அந்த கேட்ரேஜை உள்ளே எடுத்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை அந்த வெளியில் எடுத்த கேட்ரேஜ் ட்ரை ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் புது கேட்ரேஜ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இங்க் டேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3-4 பேஜாவது எடுக்கணும். அதாவது வாரத்தில், ஐ மீன் ஒரு நாளைக்கு ஒரு பிரிண்டாவது நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட்டில் இருந்தால் பரவாயில்ல. ஒரு வாரம் ரெஸ்ட்டில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஏர் லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது அதில். ஸோ நீங்கள் என்ன ஐ மீன் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கெனான், அதுக்கப்புறமேட்டு எப்சன். ஹெச்பி வந்து காஸ்ட் ஜாஸ்தி, ஆனால் லைஃப் நல்லாயிருக்கும். பட் எப்படின்றத நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோட சஜஷன் கெனான். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எது தேவை இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அதாவது உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன்.